வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழியோட குண்டிக்காயும் ஈரலும் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஒரு கிரேவி முறையில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வணக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து குண்டிக்காயும் ஈரலும் வந்து செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே எனக்கு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அடுத்தது அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை வந்து சேர்த்த போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு நல்லா வந்து அதோடைய பச்சைத்தன்மை போகிற வரைக்கும், அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா வந்து கழுவி குண்டிக்காயும் ஈரலும் வந்து சேர்த்த போகிறோம். நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கழுவி போடுங்க. ஒன்று ஒன்றா பார்த்து தான் நாங்கள் வந்து கழுவி போட்டுட்டு இருக்கோம். அதேமாரி வந்து நீங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கழுவி போடுங்க. ஸோ நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஸோ எல்லா சைடும் பார்த்திங்கன்னா நல்லா வேகணும்ல, அதனால் எல்லா சைடும் வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கும்போது தக்காளி சேர்த்திக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குண்டிக்காயும் ஈரலும் வந்து பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது. ஆனால் வந்து இந்தமாரி வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள் நல்லா வந்து வணங்கியிருக்கு. இந்த கறியை பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா மசாலாவை சேர்த்திக்கலாம். வீட்டிலே அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக சிறிதளவு மஞ்சள் தூளும் சேர்த்திக்கலாம். அப்புறம் வந்து கறி மசாலா தேவையான அளவுக்கு. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், மசாலா போட்டவுடனே சும்மா எச்சி ஊறுது. ஸோ அந்த கொதி வர்றதும் ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா சேர்த்தாமல் விட்றாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. கண்டிப்பாக சிக்கன் மசாலா சேர்த்திருங்க. அது சேர்த்தனா தான் வந்து டேஸ்ட்டாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான ஒரு ஈரலும் குண்டிக்காயும் வந்து ரெடி ஆயிடுச்சு. கிரேவி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா வந்து மெர்ஜாகிற மசாலா மெர்ஜாகிற மாரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமாக வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ இந்தமாரி பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும் போது சும்மா வெறித்தனமாக இருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.